Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. இன்னும் சற்று நேரத்தில் தூத்துக்குடிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவுள்ள நிலையில் தூத்துக்குடியில் சுமார் 4900 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி வரவிருக்கிறார். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தற்போதைய சூழல் என்ன? பாலா, தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கிறார். கிட்டத்தட்ட 4900 மதிப்பிலான நலத்திட்டங்கள் மற்றும் அதுக்குண்டான பூமி பூஜைகள் கிட்டத்தட்ட 452 கோடி ரூபாய் மதிப்பிலான தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கத்தை திறந்து வைக்க இருக்கிறார். தமிழகத்தில் விரைவில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வியூகங்கள் தீவிரமாக வகுத்து வருகின்றன. இந்த நிலையில் தூத்துக்குடியில் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை மிகவும் பெரும் முக்கியத்தை பெற்றிருக்கிறது. இன்று இரவு சரியாக 7:50 மணியிலிருந்து 8:15 மணிக்குள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா விமானப்படைக்கு சொந்தமான தனியார் விமானத்தில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்து அடைய இருக்கிறார். அங்கு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. இதை அடுத்து கிட்டத்தட்ட ரூபாய் 452 கோடி மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த தூத்துக்குடி விமான நிலைய முனையத்தை இரவு அந்த ஒரு 8:30 மணிக்குள் திறந்து வைக்க அவர் இருக்கிறார். கிட்டத்தட்ட செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த பணிகள் முனையம் உள்ளிட்ட பகுதிகளை நேரில் சென்று அவர் பார்வையிடுகிறார். பின்னர் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான பொதுமக்கள் கலந்திருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கிட்டத்தட்ட ரூபாய் 4900 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அது குறிப்பாக ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட 1030 கோடி மதிப்பிலான திட்டங்கள், நெடுஞ்சாலை துறையில் முடிக்கப்பட்ட 2571 கோடி மதிப்பிலான பணிகள், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3 மற்றும் 4வது அணைகளுக்கான மின் பரிமாற்ற நிலையத்துக்கான ரூபாய் 548 கோடி மதிப்பிலான பணிகள் உள்ளே அடக்கி அவற்றுக்குண்டான பூமி பூஜை அவர் துவங்கி வைக்க இருக்கிறார். தற்பொழுது பிரதமர் மாலத்தீவில் தனி விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு தற்போது தந்து கொண்டிருக்கிறார். பிரதமருடன் இணைந்து இந்த நிகழ்வில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர்கள் நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், எச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். அதிமுக சார்பில் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் இந்த தற்போது இருக்க அவர் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் இருந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அதேபோல் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், TRB ராஜா, அதேபோல் தூத்துக்குடி MP கனிமொழி ஆகியோர் பாரத பிரதமருடன் தற்பொழுது மேடையில் அமர இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வர இருக்கக்கூடிய சூழலில் அதாவது தூத்துக்குடி பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்கு வளைப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரதமரோட பாதுகாப்பை உறுதி செய்ய சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் 5 அடுக்குகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விமான நிலைய வளாகம் முழுவதுமே சிறப்பு பாதுகாப்பு பிரிவினர் கண்காணிப்பில் உள்ளது. இந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஒரு கடலோர பகுதி என்பதனால் 75 டீமுடன் ADSP, DSP ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 24 மணி நேரம் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ட்ரோன் கருவிகள் மூலம் கூட தற்பொழுது கண்காணிப்பானது நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் குணா காட்சி பற்றி கொடுக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் VIP அது முக்கியஸ்தர்கள் அமரக்கூடிய பகுதியாகும். தற்போது இந்த மேடையில் இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி கிட்டத்தட்ட 4900 கோடி மதிப்பிலான திட்டம், அது மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். பாலா, மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் உங்களோடு இணைகிறோம் பிரசன்னா. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.